மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வணன் ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே கலைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதில் அண்ணன் கார்வணன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அவருடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ, என்ன அவர் ஊரில் நடக்குதோ, அதை உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லரில் ஒரு சமூகத்துக்கு, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது, இது மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது, அதனால் கிறிஸ்தவர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் அதே போல் இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்தில் இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, படம் பார்த்தியாடா, படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார். அவ்வளோதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்களில் மறைமுகமாக எடுக்கப்படும். அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசின வசனமாக இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்கே நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் பெரியப்பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புறோம் சாமியாக மாறிடாரு. அதே போல தான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போல தான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படி தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுவாங்க. அப்படி இந்த படத்தில் குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊரில் பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வணன் ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியலை பேசினார். அதே திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம எல்லாரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்கிறோம். அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு புதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் பேசலை. அதை அண்ணன் இசக்கி கார்வணன் தன் ஊரில் பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்தில் காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்தில் அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய அரசியலை உடைச்சி எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்தில் பெரிய பலூன் போல பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சார். அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்சி எறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்தில் அண்ணன் இசக்கி கார்வணன் உடைச்சி எறிஞ்சார். ஒரே வேவ்லெங்து. ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன்னு பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர். அதனால் இந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு. அதனால் இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்தில் ஆகச்சிறந்த இசையை தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார். அதேபோல் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.